வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு 50 நாட்கள் இலவச பயிற்சி. இப்போ நான் பார்க்கக்கூடிய நாள் 31வது நாளில் டிஎன்பிஎஸ்சி இஓ கிரேட் 4 உடைய அசல் வினாத்தாளை நான் பகுப்பாய்வு செய்ய போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே போல் தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். குன்றக்குடி அடிகளாரால் பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை குன்றக்குடி அடிகளார் யாருக்கு வழங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியான விடை என்னன்னா முடியரசன். உங்களை திராவிட நாட்டினுடைய வானம்பாடி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படக்கூடிய முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டம் வழங்கியவர் யாரு? குன்றக்குடி அடிகளார். தமிழ் புது கவிதைகளின் தந்தை நா. பிச்சமூர்த்தி. ஓமை கவிஞர் சுரதா. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தமிழ்நாட்டினுடைய ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். அடுத்து குறுகினன். சரியாக பிரித்து எழுதுக. குறுகினன் அப்படின்றது குறுகு இன் அன். குறுகு இன் அன். குறுகினன் அப்படின்னு ஒரு இறந்த கால குறுகு பகுதியின் இறந்த கால இடையில அன் என்பது வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஒப்புரவு எதிர்ச்சொல் தருக. ஒப்புரவு அப்படின்னா ஒப்புரவு என்பது உதவுதல். அப்ப எதிர்ச்சொல் என்னது? உதவாமை. ஒப்புரவுனா உதவுதல் அவருடைய பொருள். அப்ப எதிர்ச்சொல் உதவாமை. ஒப்புரவுக்கு சரியான எதிர்ச்சொல் உதவாமை. சரி. அடுத்து ஓம உறுப்பு பயின்று வராத தொடர் எதுங்க? ஃபர்ஸ்ட் முழவு உரல் தடக்கை அப்படின்னு என்னன்னா மத்தளம் போன்ற பெரிய கைகள் அப்படின்னு பொறுத்து. அப்ப இது ஓம உறுப்பு வந்துள்ளது. அடுத்து தாய் போல் பேசும் மக்கள் வந்துள்ளது. ஒப்ப உரல். உரல்னாவே ஓம உறுப்பு தான். போல் ஓம உறுப்பு வந்திருக்கு. மான் மருளும். அந்த மான் போல மருளும் பார்வை. அப்ப அந்த போல என்பது இங்க வரல. அதை நம்ம கேட்கிறாங்க. ஓம உறுப்பு வராதோட என்னது? மான் மருளும். அங்க எப்படி வந்திருக்கணும்? மான் போல மருளும் பார்வைன்னு வந்திருக்கு. ஓம உறுப்பு வரல. அடுத்து வேய்ப்புரை தோல். என்னது? மூங்கில் போன்ற தோல். புரை என்பது ஓம உறுப்பு தான். அப்ப உரல் போல புரை இருக்கு. அப்ப மான் மருள் என்பதுதான் ஓம உறுப்பு. பயின்று வராத தொடர். அடுத்து தவறான வினைமரபு தொடரை கண்டுபிடி. பார்க்கலாம். சரியானது 3 இருக்கு. 1 மட்டும் தவறு. தண்ணீரை குடித்தான். தண்ணீர் குடித்தான் சரி. உமி கருக்கினான் அதுவும் சரிதான். முறுக்கு தின்றான் இதுவும் சரியான வினைமரபுகள் தான். அடுத்து பாரு. பால் குடித்தான் வரணும். பால் பருகினான் வரணும். பால் பருகினான். அப்ப தவறான வினைமரபு தொடர்றது இது மட்டும்தான். ஓகே. அடுத்து சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. சந்தி பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க. இப்ப சந்தி பிழையற்ற தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும். வல்லினம் எங்கெங்க மிகும் எங்க மிகாது அது தெரிஞ்ச ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை அந்த இந்த அப்படிங்கிற வல்லினம் மிகும். முக்கியம். சுட்டு சொற்களுக்கு பின்னாடி தேவையை 2ஆம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். அந்த தேவையை பூர்த்தி செய்தான முதலிடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும். புத்தக சாலைக்கு தர வேண்டும். 4ஆம் வேற்றுமை விரியிலே விகுதி. அப்ப என்னது? ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்து ரிட்ஸ். இந்த ரிட்ஸ் என்ற சொல்லுக்கு போறேன்னா சட்ட ஆவணங்கள், நீதி பேராணைகள் சொல்லுவாங்க. ரிட்ஸ் என்னது? சட்ட ஆவணங்கள். அது நீதி பேராணைகள். பாலிட்டியில படிக்கிறோம். நீதி பேராணை எத்தனை இருக்குன்னா 5 வகை நீதி பேராணைகள் இருக்குல்ல. அந்த ரிட்னா நீதி பேராணை. தமிழ் என்ன சொல்றோம்? சட்ட ஆவணங்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து தன் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் என்னன்னா தன் என்பது குளிர்ச்சியை குறிக்கிறது. அப்ப தண்ணீர் என்பது குளிர்ந்த நீர், குளிர்ச்சியுடைய நீர். அப்ப தன் என்ற சொல்லுக்கு பொருள் குளிர்ச்சி. அடுத்து கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்தொக்க சீர்த்து எடுத்து. அதாவது கொக்கு எப்படி அதனுடைய இறைக்காக காலம் வெயிட் பண்ணி காத்திருக்குதோ, அது இறை கிடைத்தோன்னு எப்படி அந்த குத்து போல கரெக்டா அது இறையை தேடி எடுத்துக் கொள்வது. அதுபோல் நம்ம கால வறுமுறை வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டும். வாய்ப்பு அதோட சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கொக்கொக்க கூம்பு பருவத்து மற்ற அதன் குத்தொக்க சீர்த்து எடுத்து. இக்குறப்பால அணி என்னன்னா இப்ப கொக்கொக்க கூம்பு பருவம் குத்தொக்க சீர்த்து. இது ஓமை. இது ஓமை. ஓம உறுப்பு இருக்கா கேட்டா மற்ற என்பது நம்ம இடைச்சொல்லு சொல்றோம். அது போல என்ற ஓம உறுப்பாக வந்துள்ளது. அப்ப இது என்னது? ஓமை அணி. ஓமை இருக்கு, ஓமையும் இருக்கு, ஓம உறுப்பு இருக்கு. இது ஓமை அணி. இதே இது ஓமையை கூறி பொருளை பெற வைத்திருந்தால் அது பெரிது மொழிதல் அணி. பெரிவை சாகாடு மச்சிறும பண்டம் சால மிகுத்து பெண்.
ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் வந்திருந்தால் அது பொருள் பெண்வர் நிலையினி. அதாவது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அடுத்து அகர வரிசையில் அமைந்த சரியான சொற்களை கண்டுபிடிக்கும். அகர வரிசை இது வந்து சா வரிசை முறையில் கொடுத்துருக்காங்க. அப்ப சா சா சி சு சு அது மாதிரி வருது. அப்ப இது சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம் இதுதான் சரியான அகர வரிசை. அடுத்து மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அரியவற்றுள் எல்லாம் அரிதை, அரியவற்றுள் எல்லாம் அரிதை பெரியாரை தமரா பேணிக்கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதை பெரியாரை தமரா பேணிக்கொள் திருக்குறள். இது சரியா. அரியவற்றுள் எல்லாம் அரிதை பெரியாரை தமரா பேணிக்கொள்ளல். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். எழுதினாள் அப்படின்னா நேர்மறை. எழுதிலல் அப்படின்னா என்னது? அது எதிர்மறை தொடர். எழுதாமல் இரால் அப்படின்னா அது பொருள் மாறா எதிர்மறை தொடர். அப்ப கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது ஒரு எதிர்மறை தொடராகும். முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. மதலையாம் சார்பில்லாருக்கில்லை நிலை. புரியுதுங்களா? அதாவது எப்படி முதல் இல்லாதவர்களுக்கு ஊதியம் இல்லையோ அதே போல் அந்த சார்ந்திருக்கக்கூடிய இந்த துணை இல்லாதவர்களுக்கு நிலைவேறு இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த குறளில் என்ன அணி பயின்று வந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. அப்ப இது என்ன அணி பார்த்தீங்கன்னா இங்க ஓமை இருக்கு, ஓமையும் இருக்கு. ஆனா ஓம உறுப்புகள் இல்லை, வெளிப்படையாக இல்லை, மறைந்திருக்கு. அப்ப இது என்னது? எடுத்துக்காட்டு ஓமையணி. என்னது? எடுத்துக்காட்டு ஓமையணி தான் சரி. இந்த ஏகதேச உருவணினா ஒன்று உருவகப்படுத்தி விட்டு இன்னொன்று உருவகப்படுத்த விட்டு விடுவது, அது ஏகதேச உருவணி. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராத. பிறவியை பெருங்கடலாக உருவகப்படுத்தி விட்டு இறைவன் அடி சேரக்கூடிய அந்த அடி தெப்பமாக உருவப்படுத்தாத, இது ஏகதேச உருவகணி. அடுத்து கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வகை எது? பாருங்க, அந்த கோடிட்ட எழுத்துக்கள் இரண்டாவது எழுத்துல வந்து கோடிட்டு இருக்காங்க. அல உல குலம். அப்ப இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் என்னது? எதுகை தொடை. இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை தொடை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை தொடை. இறுதி சீர்கள்ல எழுத்து ஓசை ஒன்றி வந்தால் அது என்னது? அது ஏய்பு தொடை. முதல் சீர்கள்ல முதற் சொல் எதிர்ச்சொல்லாக இருந்தது அது முரண் தொடை. அடுத்து ஓர் அடியில் இருக்கக்கூடிய நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு என்னது? அதுதான் முற்றுமோனை. இணைமுனை என்பது ஒன்னாவது சீரு, இரண்டாவது சீரு, முதல் எழுத்து ஒன்றி இருக்கும். குலைமுனை என்பது ஒன்னாவது சீரு, இரண்டாவது சீரு, மூணாவது சீரு, முதல் எழுத்து ஒன்றி இருக்கும். பொழிப்பு முனை என்பது ஒன்னாவது சீரு, மூணாவது சீரில் முதல் எழுத்து ஒன்றி இருக்கும். முற்றுமுனை என்பதுதான் 1, 2, 3, 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி இருக்கும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் யாருன்னா ஔவையார். எந்த நூல்ல? மூதுரை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் ஔவையார். பாடல் மூதுரை. அடுத்து சிறு எறும்பும் அதன் கையினால் என் ஜான் உடையது. சிறு எறும்பும் அதன் கையினால் என் ஜான் உடையது என்று கூறியவர் யாருன்னா ஔவையார் தான். இது ஔவையாருடைய தனிப்பாடல். ஔவையாருடைய தனிப்பாடல்ல இடம்பெற்றுள்ளது. சிறு எறும்பும் அதன் கையினால் என் ஜான் உடையது, ஔவையார். நூல்கள் நூலாசிரியர்களை பொறுத்துக. தொன்னூல் விளக்கம். இந்த தொன்னூல் விளக்கத்து ஆசிரியர் வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இந்த உரை நூல்கள் யார் ஆசிரியர்? ராமலிங்க அடிகளார். நலவெண்பா புகழேந்தி புலவர். திருக்கோவையார் மாணிக்க வாசகர். அப்ப என்னது? தொன்னூல் விளக்கம். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய தொன்னூல் விளக்கம் ஆசிரியர் வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம் உரை நூல் யாருடையது? ராமலிங்க அடிகளார். நலவெண்பா புகழேந்தி. திருக்கோவையார் மாணிக்க வாசகர். நாறுவ என்று என்னும் சொல் என்ன பொருளை தருகிறது? நாறுவை என்பது முளைப்ப என்னும் பொருளை தருகிறது. அடுத்து புலன் அழுக்கற்ற அந்த நாள் என்று புகழக்கூடிய சங்ககால புலவர் யார் அப்படின்னா கபிலர். என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னா, என்று கூறியவர் யார் அப்படின்னா கபிலரை புலனழுக்கற்ற அந்த நாள் என்று கூறியவர் யாருன்னா மாரோகத்து நப்பசலையார். கபிலரை புலனழுக்கற்ற அந்த நாள் என்று கூறியவர் மாரோகத்து நப்பசலையார். அடுத்து நல்லிகை கடாமுனை நன்னன் வெற்பில் வெல்புகள் அனைத்தும் மேம்படுத்தக்கும் நன்னன். வேணானூலு கடாம் மலை படுகடாம் கூத்தராற்றுப்படை மலைபடுகடாம் பாட்டுடைய தலைவர் நன்னன் செய் நன்னன். மலைபட இன்னொரு பேர் என்னது? கூத்தராற்றுப்படை. ஆசிரியர் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். சீர்த்தலை சாத்தனாருக்கு
தொடர்பில்லாத தொடரை கண்டுபிடி. அப்ப சீத்தலை சாத்தனார் பார்த்தீங்கன்னா மணிமேகலை நூலினுடைய ஆசிரியர் கூலவாணிகம் செய்து கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சொல்லுவாங்க, சரிதான். மதுரை குலவாணிகன் சித்தலை சாத்தனார், இதுவும் சரிதான். முதற் சங்க புலவர்கள் ஒருவர் இவர்களை, இது தவறு. அப்ப தொடர்பில்லாத தொடர் எது? இதுதான். இளங்கோவடியோட உற்ற நண்பர் யாரு? சித்தலை சாத்தனார், இதுதான் சரிதான். முதற் சங்க புலவர் ஒருவர், இது மட்டும்தான் பொருந்தாத தொடர். அடுத்து நாடகமேத்தும் நாடக கணிகை. நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சிலப்பதிகாரத்தில் 11 வகை ஆடல் கலையில் கற்று அறிந்தவர் யாரு? மாதவி. நாடகமேத்தும் நாடக கணிகை மாதவி. சோழமண்டலம் நாயன் என்ற பெரும் மணிகளுடைய மகள் தான் யாரு? கண்ணகி. கோவலனுக்கும் மாதவிக்கு பிறந்த மகள் தான் மணிமேகலை. மணிமேகலை என்று பெயர் சூட்டியவன் கோவலன். ஆதிரை மணிமேகலை அந்த அச்சய அமுத சொல்லி முதல் பிச்சையிட்டவன் ஆதிரை. ஆதிரியுடைய கணவன் சாதுவன். கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் காணப்படுகிறது கேட்டா அது மணிமேகலை தான். சைவ சமய திருமுறைகள் 12 நூல். திருநாவுக்கரசர் பாடியது எந்த திருமுறைகள்னா 4, 5, 6. திருநாவுக்கரசர் 1, 2, 3 திருஞான சம்பந்தர், 7 சுந்தர், 8 மாணிக்கவாசகர். ஓகேங்களா? அப்ப திருநாவுக்கரசர் அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் பாடிய திருமுறைகள் 4, 5, 6 சைவ சமய திருமுறைகள். அடுத்து நீதிதரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை உடைய நந்தி. இத்தொடர்ல நந்தி என்ற சொல் குறிப்பிடக்கூடிய சான்றோர் யார் அப்படின்னா நந்தி என்பது யாரை குறிக்கிறது? நந்திவர்மனை குறிக்கிறது. நீதிதரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை உடைய நந்தி. இத்தொடர் நந்தி என்ற சொல் குறிப்பிடும் சான்றோர் யாரு? நந்திவர்மன். அடுத்து பொறுத்துக. அடவி என்ற சொல்லுக்கு பொருள் அது. அடவி என்ற சொல்லுக்கு பொருள் காடு. வனப்பு என்ற சொல்லுக்கு பொருள் அணகு. வனப்பு என்ற சொல்லுக்கு பொருள் அழகு. பிடி என்று சொன்னால் பெண் யானை. இதே களிறு என்று சொன்னாங்கன்னா என்னது? களிறு என்பது ஆண் யானை. களிறு என்பது ஆண் யானை. இப்போ சில சமயங்கள்ல ஆணை நகரம் 2 சுழி நகரமா இருந்தாலும் அது யானை தான். ஓகேங்களா? 3 சுழி நகரமா இருந்தால் ஒரு ஆதர் ஆணைன்னு சொல்றோம். அப்ப அடவின் என்னது? காடு. வனப்பு அழகு. பிடி என்றால் பெண் யானை. வீறு என்று சொன்னால் வலிமை. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து தவறான தொடரை சுட்டுக. 19ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் தோன்றியது. 19ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் தோன்றினது மனோன்மணியம் சொல்றாங்க. தவறு. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் தோன்றியது என்னது? மனோன்மணி 1891. அப்ப இதுதான் தவறான தொடர். காப்பி இலக்கணம் முழுவதும் நிரம்பியது மனோன்மணியம், இது சரி. மொழி பற்றியும் மனோன்மணியம் நாட்டு பற்றி வீர உணர்வை ஊட்டுவதா தோணுது, சரிதான். இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர் என்பதை கூறக்கூடியது மனோன்மணியம் தான். தமிழோட முதல் பாவடிவ நாடக நூல், முதல் பாவகையில் ஏற்றப்பட்ட ஆண்டு நூல் மனோன்மணியம் தான். இப்போ எல்லாமே சரிதான். முதலாவது மட்டும் தவறான தொடர். ஏன்னா அது 19ஆம் நூற்றோட பிற்பகுதியில் தோன்றியதான் மனோன்மணியம். ஆசிரியர் பே. சுந்தரனார். சொற்பொருள் பொறுத்துக. பிரசம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? பிரசம் அப்படின்னா தேன். பிரசம் என்னது? தேன். அடுத்து வரன். வரன் என்னது? வறுமை. மதுகை என்பது என்னது? பெருமிதம். கொழுஞ்சோறு என்பது பெருஞ்செல்வம். என்னது? இப்ப பிரசம் என்ற சொல்லுக்கு பொருள் தேன். வரன் என்றால் வறுமை. மதுகை என்பது பெருமிதம். கொழுஞ்சோறு என்பது பெருஞ்செல்வம். அடுத்து சித்தர் பாடல்கள் என்றதும் சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது எது அப்படி கேட்கிறாங்க. சரியான விடை சமூக உணர்வு. தமிழகத்தினுடைய காடு மலைகளில் அணைந்து தெரிந்தவர் யாரு? சித்தர்கள். சித்தர் பாடல் என்றது முதல் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு தான் சரியான விடை. அடுத்து நீலவான் மறைக்கும். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல், ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப்படக்கூடியது எது பார்த்தீங்கன்னா இந்த ஆள். இது ஆலமரம். இது ஆலமரம் தான் சரி. நூல்கள் நூலாசிரியை பொறுத்துக. அழகின் சிரிப்பு யாரு? பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து கனிச்சாறு ஐயை. பாவிய கொத்து யாரு? பாவலர் யாரு? பெருஞ்செத்தனார். கண்ணன் பாட்டு பாரதியார். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் விடை. அழகின் சிரிப்பு யாரு? பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனுடைய படைப்பு. பாவிய கொத்து பெருஞ்செத்தனார். கண்ணன் பாட்டு பாரதியார். பாரதியார் இயற்றிய ஞானரதம். ஞானரதம் என்னும் நூல் டேஸ் வகையை சேர்ந்த ஞானரதம் சந்திரிகதை என்பது
உரைநடை இலக்கிய வகையைச் சேர்ந்தது. உரைநடை இலக்கிய வகையைச் சேர்ந்ததுதான் ஞானரதம். ஆசிரியர் பாரதியார். அடுத்து கீழ்கண்ட கூட்டுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்ய பாருங்க. ஃபர்ஸ்ட் உவமை கவிஞர் சுரதாவுடைய இயற்பெயர் என்னது? தி ராசகோபாலன். சரியா? சரிதான். இவர் பழைய நூலில் பிறந்தவர். சரியா? சரிதான். பழைய ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம், இப்ப இருக்கக்கூடியது நாகப்பட்டினம் மாவட்டம். ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம், பழைய தஞ்சாவூர் மாவட்டம் கூட சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் முதல்ல இப்ப பிரிக்கும் போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இந்த பழைய நூல் இருக்கு. இதுவும் சரிதான். துறைமுகம், சுவரும், சுண்ணாம்பு போன்ற நூலை இவர் எழுதியிருக்காரு. முதலிய சிறுகதை கிடையாது, இது முதலிய கவிதைகள். முதலிய கவிதைகள். அப்ப இந்த மூன்றாவது தொடர் என்னது? பொருத்தம் இல்லாம இருக்கு. ஓகேங்களா? தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசினுடைய பரிசை பெற்றது. இதுவும் சரிதான். இப்ப சுரதா பற்றிய கூற்றுகள்ல ஓமை கவிஞர் சுரதாவுடைய இயற்பெயர் தி ராஜகோபாலன். இவர் முதல் ஓமை கவிஞர் என்று அழைத்தவர் யார் தான்? ஜெக சிற்பியன் தான். இவர் இப்ப இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டம், முன்னாடி ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம், இல்ல பழைய தஞ்சாவூர் மாவட்டம், பழையனூர்ல பிறந்தவர். துறைமுகம், சுவரும், சுண்ணாம்பு கவிதைகளை தான் எழுதியிருக்காரு. தேன்மலை மற்றும் கவிதை நூல் தமிழக அரசினுடைய தேன்மலை என்று சொல்ல கவிதை நூல் தமிழக அரசு பரிசீலனை பெற்றிருக்கு. இதுவும் சரிதான். ஒன்று மட்டும்தான் மாறி இருக்கு, ஒரே ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு, ஆன்சர் அது மட்டும் தவறு. அப்போ எது சரியானது? 1, 2, 4 சரி. எங்க? ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்து இமயம் எங்கள் காலடியில். இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையது அப்படின்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன். இமயம் எங்கள் காலடியில் யாருடைய கவிதை தொகுப்பு? ஆலந்தூர் கோ மோகனரங்கன். உயிரின் முயற்சியே, உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யாருன்னா தமிழ் புதுக்கவிஞர் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நா பிச்சமூர்த்தி. இவருடைய இயற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா நா வேங்கட மகாலிங்கம். நா பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் நா வேங்கட மகாலிங்கம். பெருவெற்றி அல்லவோ, பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்ட, பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்ட என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதுகிறார் என்றால் தம்பிக்கு கடிதம் எழுதுகிறார். அறிஞர் அண்ணா தம்பிக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன சொல்றாரு? பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டா என்று. தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும், தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கக்கூடிய சிந்தை சொல் செயல்களையே போற்று. தமிழர்களிடையே ஒற்றுமை வளர்க்கக்கூடிய சிந்தை சொல் செயல்களையே போற்று என்று யார் கூறினார் கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன். பெரியார், காந்தியடிகள், மூவா, அறிஞர் அண்ணா. சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா டாக்டர் மூவா. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் யாரு? டாக்டர் மூவா தான். பல்லவர் கால சிற்பிகள், பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கை தேர்ந்தெடுத்தனர் அப்படின்னா யானை உருவங்களை செதுக்குவதில் கை தேர்ந்தவர்கள் பல்லவர் கால சிற்பிகள். பொருத்தமான விடையை தேர்ந்தது. சிறுவஞ்சமூலம். சிறுவஞ்சமூலம் என்பது ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி என்பது ஒரு காப்பி இலக்கியம். சீவக சிந்தாமணி என்பது காப்பி இலக்கியம். குறுந்தொகை என்பது சங்ககால நூல், சங்க இலக்கியம். அப்ப சிறுவஞ்சமூலம் என்னது? அறம், அறத்தை பற்றி சொல்லக்கூடியது சிறுவஞ்சம். 5 மூலையின் வேறால் புகழ்பெற்ற நூல் சிறுவஞ்சமூலம். ஆசிரியர் காரியாசன். குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம். குடும்ப விளக்கு ஆசிரியர் பாரதிதாசன். சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர். தமிழ் கவி இளவரசன் என்று அழைக்கப்படக்கூடியவர் திருத்தக்க தேவர். இது காப்பி இலக்கியம். குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். ஆப்ஷன் ஏ தான் விடை. திராவிட என்னும் சொல் தமிழ் உருவான விதம் எது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், திரமிழ, திரவிட, திராவிட. இப்படிதான் ஒரு யார் சொல்ற? ஹீராஸ் பாதிரியார் சொல்றது. தமிழ், திரமிழ, திரவிட, திராவிட இப்படிதான் உருவாயிருக்கு திராவிட என்ற சொல் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்றும் உள்ள தென்தமிழ். என்றும் உள்ள தென்தமிழ் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா என்றும் உள்ள தென்தமிழ் என்று குறிப்பிட்டவர் கம்பர். வடமொழி சொற்களை மிகுதியாக தமிழ் படுத்தியவர் யார் அப்படின்னா கம்பர் தான். தமிழை மிகவும் பண்பட்ட மொழி, தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று சொன்னவர் யாருன்னா தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் மேக்ஸ் முல்லர். முதலாக சதுரகராதி என்னும் அகரம் முதலிய வெளியிட்டவர் யாருன்னா வீரமாமுனிவர். தமிழ்ல தோன்றிய முதல் அகராதி சதுரகராதி. வெளியிட்டவர் யாரு? ஆசிரியர் வீரமாமுனிவர். சதுர் என்ற சொல்லுக்கு 4 என்று பொருள். சதுர் என்ற சொல்லுக்கு 4 என்று பொருள். சதுர் என பெயர், பெயர், பொருள், தொகை, தொடை. பெயர், பொருள், தொகை, தொடை என்று பொருள்படும். பெயர், பொருள், தொகை, தொடை. அதான் சதுர்.
தமிழ் தோன்றிய முதல் அகராதி சதுர அகராதி. சதுர என்ற சொல்லுக்கு 4 என்று பொருள். பெயர் பொருள் தொகைத்தொடையே அது குறிக்கும். ஜி. போப் 1820ஆம் ஆண்டு எந்த நாளில் பிறந்தாங்க கேட்குறாங்க. சரியான விடை ஏப்ரல் 24. 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் 24 பிறந்தார் ஜி. போப். எங்க பிறந்தாரு? எந்த நாடு? கனடா. எங்க? கனடா. ஜி. பிறந்த நாடு கனடா. பிறந்த நாள் 1820 ஏப்ரல் 24. அடுத்து, பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் யாருன்னா தந்தை பெரியார். பெண்கள் கல்வி கற்றால் மட்டுமே மாற்றங்கள் ஏற்படும், இல்லைன்னா மாற்றங்கள் ஏற்படாது என்று உறுதியாக எடுத்து கூறியவர் யாரு? தந்தை பெரியார் தான். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்களுக்கு டேஸ் எனவும் சிற்றூர் டேஸ் எனவும் அழைக்கப்பட்டது. கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் என்றும் சிற்றூர்கள் பாக்கம் என்றும் அழைக்கப்பட்டது. புரியுதுங்களா? கடற்கரை உருவான பேரூர்கள் பட்டினம், கடற்கரையில் ஒரு சிற்றூர்கள் பேரு பாக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிமக்கள் பேசிய மொழி நம் தாய்மொழியான தமிழ் மொழி என்ற பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் எது? புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலை என்ற ஆசிரியர் ஐயனாரிதனார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. ஆசிரியர் ஐயனாரிதனார். அடுத்து பொறுத்து, அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொல்லக்கூடிய நூல் திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும். அந்த கேணியும் எந்திர கிணறு, இது பெருங்கதை. தீமிலி எந்திரம் பந்தல் வருந்த. தீமிலி எந்திரம் பந்தல் வருந்த 10 அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் சொன்னது யாரு? ஔவையார். சரியானது ஆப்ஷன் சி தான். அறிவு அற்றம் காக்கம் கருவி என்று கூறும் நூல் திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும் என்று சொல்லும் நூல் பெருங்கதை. ஆசிரியர் கொங்குவேல். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என்று கூறுவது 10 அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் யாரு? ஔவையார். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருக்கும்? தேவதாசி ஒழிப்பு சட்டம் மசோதா கொண்டு சட்டம் நிறைவேற முக்கியமான ஆள் முத்துலட்சுமி அம்மையார் தான். ஆனால் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம். ஓகேங்களா? மூவலூர் ராமாமிர்தம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதா, தேவதாசி ஒழிப்பு மசோதா எப்போ கொண்டு வராங்கன்னா 1930 முத்துலட்சுமி அம்மையார் கொண்டு வராங்க. ஆனால் எப்போ சட்டமாக மாறுது? இது 1947 அக்டோபர் 9 தான் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறும். தேவதாசி ஒழிப்பு மசோதா கொண்டு வரப்படும் 30, ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்படும் 47 அக்டோபர் 9. ஓகே. குழந்தை திருமண தடை சட்டம். குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தாலும் இவரும் ஒருவருங்கிறாங்க. யாருன்னா விட டாக்டர் முத்துலட்சுமி. குழந்தை திருமண தடை சட்டம் என்பது சாரதா சட்டம் சொல்லுவாங்க. இந்த சாரதா சட்டம் ஆண்களுக்கு பெண்களுக்கு திருமண வயதை நிர்ணயம் பண்றாங்க. 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்த ஒருவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். சாரதா சட்டம் ஆண்களுக்கு 18 வயது என்றும் பெண்களுக்கு 14 வயது என்று திருமண வயதை நிர்ணயம் பண்ணது. அடுத்து தொடி. தொடி என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா, தொடி என்பது வளையல் என்று பொருள். தொடி என்பது என்னது? வளையல் என்று பொருள். அடுத்து முல்லை நிலத்தில் நடைபெறக்கூடிய தொழில். முல்லை நிலத்தில் நடைபெறக்கூடிய தொழில் என்னன்னா, முல்லை நிலத்தில் நடைபெறும் ஏறுதழுவுதல். ஏறுதழுவுதல் குறித்து நூல் கலித்தொகை. குறிஞ்சி நிலத்தில் என்ன நடக்குது? தேன் எடுத்தல், மருதம் நெல்லரித்தல், நெய்தல் மீன்பிடித்தல். ஆசிரியப்பாவோட வகைகளை இல்லாத ஒன்று. ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஆனால் இல்லாத ஒன்று கேட்குறாங்க. என்னது? ஒன்று நேரிசை ஆசிரியப்பா, நிலைமண்டியில் ஆசிரியப்பா, அடிமறி மண்டியில் ஆசிரியப்பா. அப்போ என்ன இருக்கும்? இணைக்குரல் ஆசிரியப்பா. நிறை இசை ஆசிரியப்பாலாம் கிடையாது. என்னது? இணைக்குரல் ஆசிரியப்பா தான் இருக்கு. அப்போ இதுதான் என்னது? பொருந்தாதது. மொத்தம் ஆசிரியப்பா 4 வகைப்படும். நேரிசை, இணைக்குரல், நிலைமண்டியில், அடிமறி மண்டியில. அடுத்து பிழையற்ற தொடரை எழுதுக. பிழையற்ற தொடர். சரியான தொடர் எதுனா, அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு. அவன் கவிஞன் அல்லன். இந்த அல்ல அன்று அல்ல வரக்கூடாது. என்னது? ஆப்ஷன் சி தான் விடை. அவன் கவிஞன் அல்லன். ஒருமையில நம்ம ஆரம்பித்து ஒருமையில தான் முடிக்கும். ஓகேங்களா? பின்வரும் தொடர்களில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்க. என் மாமா வந்தது, என் மாமா வந்தார் அப்படின்னு. அப்ப என்னது? இது வலு. என்ன வலு? திணை வலு. என்னது? திணை வலு. உயர்திணை அக்கிணையாக மாறி இருக்குது. திணை வலு.
சந்தி பிழையற்ற தொடரை கண்டுபிடி. பாருங்க, தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். எது சரியா இருக்கு? ஆப்ஷன் பி தான். ஓகே, அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரே. ஒருமை பன்மை தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமை தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் செம்மொழியாய்னு ஒரு உயர்ந்து நிற்க செய்துள்ளது. செய்துள்ளது மொழியினர் மொழிகள்னு கிடையாது, உங்களுக்கு மொழின்னு செய்துள்ள ஒருமையினர். தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமை தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது. இதுதான் சரி. அடுத்து பொறுத்துக. தா என்ற சொல்லுக்கு பிறகு தாமரைன்னு சொல்றோம். அப்ப என்னன்னா தாமரை என்பது ஒரு மலர் தான். அதை பிரிச்சு பாருங்க. தாமரைனா தா என்பது தாவுகின்ற, மறை என்பது மான், தாவுகின்ற மான். அப்ப தா என்பது தாவுதல், கா என்பது சோலை, வே என்பது மறை, ஏ என்பது என்னது அம்பு. ஓகேங்களா? தா என்பது தாவுதல், கா சோலை, வே மறை, ஏ அம்பு. தேசியம் காத்த செம்மல், தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா யாரை பாராட்டுகிறார்னா பசுமன் முத்துராமலிங்கர் தான் பாராட்டுறார். தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவர் அழைத்தவர் திருவிக்க. தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று கூறியவர் முத்துராமலிங்கர். இந்து புத்த சமய மேதை என்றும் சன்மார்க்க சண்டமார்ந்தம் பிரவசன கேசரி என்று அழைக்கப்படக்கூடியவர் முத்துராமலிங்கர். பொறுத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க கற்றல் பெற்ற அடக்கி கேட்ட இதுக்குள்ள வேர்ச்சொல் கேட்கிறேன். கற்றல் என்ற சொல்லுக்கு வேர்ச்சொல் அல்லது கல். பெற்ற பெரு, பெற்ற அப்படின்னா பெரு, அடக்கினா அடக்கு, கேட்டவன் அப்படின்னா கேள். எது விடை? ஆப்ஷன் சி தான் விடை. கற்றல் அப்படின்னா கல், பெற்ற அப்படின்னா பெரு, அடக்கி அப்படின்னா அடக்கு, கேட்டவன் அப்படின்னா கேள். வேர்ச்சொல். அடுத்து கோ என்னும் வேர்ச்சொல்ல உருவான சரியான தொடர்னா கோ என்னும் வேர்ச்சொல்ல ஒரு சரியான தொடர் கோத்தல், கோவை, கோப்பு. கோத்தல், கோவை, கோப்பு. இதென்னது? சரியான தொடர். அடுத்து ஆதிரையான். ஆதிரை என்ற நாளுக்கு உரியவன் சிவபெருமான். அப்ப ஆதிரையான், அப்ப ஆதிரை என்ற நாளை குறிக்கும் நாள் இருந்து காலப்பெயர் பகுபதம், காலப்பெயர் பகுபதம். தலிய அப்படின்னது தலிய இந்த பெயர் சொல் வினை எச்சமாக மாறி அளவெடுக்குது. அப்ப இது என்னது? சொல்லிசை அளபடை. புரியுதுங்களா? செயல்ல பெயர் சொல் வினையச்சமாக மாறி அளபடுத்த சொல்லி செல்லப்படு. அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க. மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. அப்ப யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை அப்படின்னா ஆப்ஷன்ஸ். யாருடைய பெயர் மங்காத புகழோடு விலங்கு என்பது ஐயமில்லை. என்னது? மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விலங்கு என்பதில் ஐயமில்லை அப்படிங்கிற விடைக்கு ஏற்ற வினா. அடுத்து யாழினி திருக்குறள் கற்றால். யாழினி திருக்குறள் கற்றால் இது என்னது? தன்வினை. இதே இது யாழினி திருக்குறள் கற்பித்தால் அப்படின்னது பிறவினை. உரிய விடையை தேர்வு செய்க. தடக்கரி. தடக்கரி என்பது யானை. ஓகேங்களா? அப்ப தடக்கரி என்பது பெரிய யானை. தடக்கரி என்பது பெரிய யானை. அப்ப தடக்கரி இலக்கணம் குறிப்பிட்ட உரிச்சொல் தொடர். தடக்கரி பொருள் என்னது? பெரிய யானை. உழுவை என்ற சொல்லுக்கு புலி என்று பொருள். மடங்கல் அப்படின்னா சிங்கம். கேரல் அப்படின்னா பன்றி. அப்படின்னா அது ஆப்ஷன் டி. தடக்கரி பெரிய யானை, உழுவை என்று சொன்னால் புலி, மடங்கல் என்ற சொல்லுக்கு சிங்கம் என்று பொருள், கேரல் அப்படின்னா பன்றி. அடுத்து இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. இதுதான் இந்த விடுபட்ட இடத்துல சரியாக பொருந்தக்கூடிய சொல். அடுத்து திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் இது. மொத்தம் இந்த உடைமை என்னும் முடியக்கூடிய அதிகாரங்கள் திருக்குறள் மொத்தம் 10 அதிகாரங்கள் இருக்கு. இப்ப இந்த கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகள்ல திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் உடைமையில் முடிவு எது பார்த்தீங்கன்னா ஒடுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் கிடையாது. அன்புடைமை இருக்கு, ஆள்வினை உடைமை இருக்கு, ஒழுக்கமுடைமை இருக்கு, வேற என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா அடக்கமுடைமை இருக்கு. அடக்க முடைமை இருக்கு. வேற என்ன இருக்கு? பொறை உடைமை இருக்கு. அடக்கமுடைமை, பொறை உடைமை, அருளுடைமை, பண்புடைமை, நாணுடைமை, ஊக்கமுடைமை,
இப்போ என்னென்ன இருக்கு? அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அடுத்து இன்னொன்று இருக்கு அறிவுடைமை. என்னது? அறிவுடைமை. பண்புடைமை, நாணுடைமை, ஊக்கமுடைமை. அப்ப மொத்தம் 10. அன்புடைமை, ஆள்வினை உடைமை, ஒழுக்கமுடைமை, அடக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, பண்புடைமை, நாணுடைமை, ஊக்கமுடைமை. அப்ப திருக்குறள் உடைமை என்னும் முடியக்கூடிய அதிகாரங்கள் எத்தனை இருக்கு? 10 இருக்கு. இதுல பொருந்தாது என்னது? ஒடுக்கமுடைமை தான். அது கிடையாது. உடைமைன்னு வரதெல்லாம் அதை போட்ட ஒடுக்கமுடைமை அதிகாரம் திருக்குறள் கிடையாது. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இதுல வேளாண்மை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, வேளாண்மை என்ற சொல்லுக்கு இந்த திருக்குறள் என்ன பொருள்னா உதவி செய்தல். என்னது? உதவி செய்தல் தான் சரியான விடை. அடுத்து அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம். இது கம்பராமாயணத்துல வரக்கூடிய இந்த பாடல் வரி. இது யாரிடம் கூறியது? அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் என்று ராமன் குகனிடம் கூறுகிறார். ராமன், பரதன், இலக்குவன், சத்ருகன் சேர்த்து 4 பேரு, குகனை சேர்த்து 5 பேர் என்று யார் சொல்கிறார்? தம்பியாக ஏற்றுக்கொள்ளார் ராமன். ராமன் குகனிடம் கூறிய வார்த்தை அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம். துன்பம் உண்டாயின் அதனையடுத்து இன்பமும் தோன்றுவது. துன்பம் உண்டாயின் அதன் இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள்தரும் வரிகள் எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா கம்பராமாயணம். துன்பம் உண்டாயின் அதனடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்று சொல்லக்கூடிய நூல் கம்பராமாயணம். கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நப்பை. கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நப்பை. இப்பாடல் வரி இடப்பட்ட நூல் எதுன்னா குறுந்தொகை தான். குறுந்தொகை பாடல் அடிவரையறை 4-8 அடிவரையறை தொகுத்தவர் பூரிக்கும். நல்ல என்னும் அடைமொழி அழைக்கப்படுகிறது குறுந்தொகை. அடுத்து புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை அப்படின்னு கேட்கிறாங்க. புறநானூறு கண் உள்ள துறைகள் எத்தனை? மொத்தம் 65 துறைகள் 11 திணைகள். 65 துறைகள் 11 திணைகள். புறநானூற்றில் எத்தனை திணைகள் இருக்கு? 11 துறைகள் 65. அடுத்து ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த. இத்தொடர் ஆரணியும் என சுட்டப்படுவர் யார்? ஆரணி என்பது சிவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகும். பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்னன்னா திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் நூலுக்கு இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். கம்பராமாயணம் கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். திருத்தொண்டர் மாக்கதையினால் என்னதான் பெரிய புராணம் தான். முத்தொள்ளாயிரம் 3 வேந்தர்கள் பற்றிய பாடலை கொண்ட நூல் முத்தொள்ளாயிரம். இப்பாடல் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. என்னது? பெயர் தெரியவில்லை. வையகமெல்லாம் எமதென்றெழுதுமே முயிலை வேல் மாறன் களிர். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுனா முத்தொள்ளாயிரம். வையகமெல்லாம் எமதென்றெழுதுமே முயிலை வேல் மாறன் களிர். பாடல் இடம்பெற்ற நூல் முத்தொள்ளாயிரம். செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழ்ல எத்தனையாவது பருவம்? பிள்ளைத்தமிழ்ல 2வது பருவம். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த 7 பருவங்களும் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது. அந்த 8, 9, 10 ஆண்பால் பிள்ளைத்தமிழ் சிற்றில், சிறுவரை, சிறிது. பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு 8, 9, 10 பருவங்கள். கலங்கு, அம்மானை, ஊசு. அந்த பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெரும் நன்மை வளப்பெருங்காட்சி. ஒன்றுனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இந்த பாடல் வரை இடம்பெற்ற நூல் எதுனா திருவாசகம். இந்த லைன் ரொம்ப முக்கியமானது. அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் என்று சொல்லக்கூடிய பாடல் வரை இடம்பெற்ற நூல் திருவாசகம். ஆசிரியர் மாணிக்க வாசகர். குலசேகர ஆழ்வார் பாடல். குலசேகர ஆழ்வார் பாடல் 4000 திவ்ய பிரபந்தத்தில் டேஸ் தொகுப்பில் உள்ளது. 1000 தொகுப்புல உள்ளதுதான் குலசேகர ஆழ்வார் பாடல். பெருமாள் திருமொழி என்ற நூலையும் முகுந்த மாலை என்ற நூலையும் எழுதியிருக்கார் குலசேகர ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்துல 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது யார் பாடியது அப்படின்னா சுடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் அருளியது. 4000 திவ்ய பிரபந்தத்துல 3ஆம் பிரபந்தம் ஆண்டாள் அருளியது. பெரிய ஆழ்வாரோட வளர்ப்பு மகள் யார்? ஆண்டாள். வைணவம் தந்த செல்வி ஆண்டாள். கோதை என்று அழைக்கப்பட்டவள் ஆண்டாள். சுடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாள். நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்கிறார். நாமக்கல் கவிதை தொகுப்பு எதுனா மலர் முடியக்கூடியது எல்லாமே நாமக்கல் கவிஞருடைய கவிதை தொகுப்பு பாருங்க. திருமலர், இசை மலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். திருமலர், இசை மலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். இதெல்லாம் யாரு? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாருடைய கவிதை தொகுப்புகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற கவிஞர்கள் வருவாங்க. இப்போ தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவி, இன்ப இலக்கியம், வாணிதாசன். பூத்தது மாயிடம், சாலை தெரியும். 6 தமிழ் சீட்டுங்கிறது இதழ்.
இதெல்லாம் வேற வேற கவிஞர்கள் வராங்க. அப்ப சரியான நாமக்கல் கவிதை தொகுப்பு திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். அடுத்து உரைநடையின் சிக்கனம் தான் கவிதை. சிக்கனம் ரொம்ப முக்கியமான உரைநடையின் சிக்கனம் தான் கவிதை. ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம் தான் அடக்கம் என்ற கவிதை வரியோட ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் சுரதா. கவிஞர் சுரதா. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர், பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதை பெற்றவர் யாருன்னா தமிழகத்தில் பேர்சோத் என்று அழைக்கப்படக்கூடிய வாணிதாசன். வானம்பாடி இயக்கத்துல ஒருவர் யார் கேட்கிறோம். வானம்பாடி இயக்கத்தை கொடுக்கப்பட்ட கவிஞர் ஒருவர் சிற்பி பாலசுப்ரமணியம். இந்த வள்ளிக்கிராம் பிச்சைமுகத்தில் அவங்க மணிக்கொடி காலம். வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி பாலசுப்ரமணியம். ஒரு கிராமத்து நதி நூலுக்கு சாகித்ய விருது பெற்றவர் 2 முறை. சால இளந்தரையனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் எது? புரட்சி முழக்கம். என்னது? புரட்சி முழக்கம். தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற சால இளந்தரையனின் நூல் புரட்சி முழக்கம். நரம்பின் மறை, நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்பட்ட நரம்பின் மறை என்று கூறும் தொல்காப்பியம். நரம்பின் மறை என்று தொல்காப்பியில் குறிப்பிடுவது என்னது அப்படின்னா இசை இலக்கண நூல். இசை இலக்கண நூல். பரதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல். அப்ப நாடகவியல் அப்படி நாடக இலக்கண நூலை இயற்றியவர் பரதிமார் கலைஞர் எனும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளா செய்யுள் நடையில், செய்யுள் வடிவத்தில் எழுதப்பட்டதுதான் நாடகவியல். ஆசிரியர் பரதிமார் கலைஞர். ஆசிரியரை அவர் எழுதிய சிறுகதையின் பொறுத்துக. விழிப்பு, விழிப்பு ஆசிரியர் சிவசங்கரி. கரையும் உருவங்கள் வண்ண நிலவன். ஒரு பிரமுகர் யாருன்னா ஜெயகாந்தன். மறுமணம் விந்தன். அப்ப ஆப்ஷன் ஏதான் விடை. விழிப்பு யாரு? சிவசங்கரியுடைய படைப்பு. கரையும் உருவங்கள் வண்ண நிலவனுடைய சிறுகதை. ஒரு பிரமுகர் ஜெயகாந்தனுடைய சிறுகதை. மறுமணம் விந்தனுடைய சிறுகதை. கருத்துப்படம், கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யாருன்னா வால்ட் டிஸ்னி. கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யாரு? வால்ட் டிஸ்னி. ஆசிரியருடன் நூலை பொறுத்துக. சுவாமி விபுலானந்தர் எழுதிய நூல் மதங்க சூளாமணி. மறைமலடியோட நூல் என்னது? சாகுந்தலம். பம்மல் சம்பந்தனுடைய நாடக இலக்க நூல் நாடக தமிழ். காசி விஸ்வநாத முதலியாருடைய நூல் டம்பாச்சாரி விலாசம். டம்பாச்சாரி விலாசம். ஆப்ஷன் சி. சுவாமி விபுலானந்தர் இயற்றியது மதங்க சூளாமணி நாடகம். மறைமலடிகள் சாகுந்தலம். பம்மல் சம்பந்தனுடைய நாடக இலக்க நூல் நாடக தமிழ். நாடகவியல் அப்படின்னா நாடகவியல் அப்படின்னா பரதிமார் கலைஞர். நாடக தமிழ்னா பம்மல் சம்பந்தனர். காசி விஸ்வநாத முதலியார் டம்பாச்சாரி விலாசம். உரைநடை காலம். உரைநடை காலம் என்பது எந்த காலம்னா 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டு காலம்தான் உரைநடை காலம். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம் முதல். சரியான விடை. நோய்க்கு மருந்து இலக்கியம். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். தமிழ் பெருங்காவலர், மொழி ஞாயிறு, சிந்தமிழ் ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவநேய பாவாணர் 16 செவ்வியல் தன்மையை கொண்டுதான் செம்மொழி என்று கூறுகிறார். வேறுபட்ட இணையது. இங்க பாருங்க, ஒரு இடம் கொடுத்துட்டு ஒரு ஆறு கொடுத்துருக்காங்க. முசிறி பேரியாறு, கொற்கை தாமிரபரணி, காவிரி பூம்பட்டினம் காவிரி ஆறு. இங்க பாத்தீங்கன்னா வெனிசு மார்க்கோபோலோ அவர் எந்த இடத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் என்னது? வேறுபட்ட இணை. இணை சரியானதா? இந்த கொடுக்கப்பட்ட இணையில வேறுபட்ட இணை. அவ்வளவுதான். இப்ப இதுதான் விடை. ஞான பச்சிலை. ஞான பச்சிலை என ராமலிங்க வள்ளலார் போற்றக்கூடிய இலை எது? தூதுவளை. தூதுவளையை ஞான பச்சிலை என்று அழைத்தவர் யாரு? ராமலிங்க வள்ளலார். இளைஞர்களை தமிழ் உலகினுடைய இழிந்த நிலையை ஓருங்கள். இளைஞர்களை தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள், நினையுங்கள் என்று அறைகூவல் விடுத்தவர் யாருன்னா திருவிக்கா. ஜீவகாரணிய ஒழுக்கம். ஜீவகாரணிய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஜீவகாரணிய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா ராமலிங்க வள்ளலார். ஜீவகாரணிய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம். இது யாரு? ராமலிங்க வள்ளலார். திருவருப்பா என்பது இவருடைய 6 திருமுறையாக துவக்கப்பட்டது. 5812 பாடலை கொண்டது. இவர் பதிப்பித்த நூல் எது பார்த்தீங்கன்னா சின்மய தீபிகை. ராமலிங்க வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம். அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் 1946ஆம் ஆண்டு அம்பேத்கர் மக்கள் கல்வி கழகம் என்று சொல்லக்கூடிய சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை எங்க தோற்றுவிக்கிறார்? மும்பை. நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. அடுத்து
தொண்டு செய்து வலுத்த புலம் தூய தாடி மார்பில் உள்ளு. மண்டே சுரப்பை உலகத்தொழும் என்ற பாடல் வரிகள் யார் யாரை பற்றி பாடிய பாடல் வரிகள் கேட்குறாங்க. யார்னா பாரதிதாசன் தந்தை பெரியாரை பற்றி பாடிய பாடல் வரிகள். தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் உள்ளு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.